ஆப்கி அதாலத்தில் சாத்வி ரிதம்பரா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் சனாதனம் என்ற பெயரில் மக்களை பிரிக்க முயற்சிக்கிறார்கள். இங்க பாருங்க, இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கல, ராகுல் காந்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சனாதனம் என்கிற பெயர்ல ஜாதிகளை உருவாக்கி மக்களை டிவைட் பண்றீங்களாம், வெறுப்ப உண்டாக்குறீங்களாம். அதனால அன்புங்கிற கடையை அவர் திறந்துட்டாராம். சனாதனம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ரஜத் சார்? மனிதனாக வாழ்வது, மனித உணர்வுகளோடு வாழ்வது. கால்நடைகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்குமே பண்பாடுகள் உண்டு. இந்த சமூகத்துல யாரு தைரியமாவும் திடமாவும் இருக்கிறாங்களோ, ஸ்ரீராமனை யாரு பூஜிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே தோத்து போக மாட்டாங்க. அதே நேரத்துல எதிர்க்க யாராவது மூணாவது பெண்மணி தெரிஞ்சாங்கன்னா அவளுடைய குடிசைக்குள்ள போய் வேதனையோட தன்னுடைய வாழ்க்கைய நடத்துறவளுக்கு ஒரு நம்பிக்கைய அவங்க ஊட்டிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் சனாதனம். இது என்னைக்குமே அழியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ரஜத் சார்? உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நாமதேவ் அப்படின்னு ஒரு சன்னியாசி இருந்தாரு. அவரு ரொட்டி பண்ணி வச்சுக்கிட்டே போவாராம். ஒரு நாய் அங்க வந்து ஒரு ரொட்டிய தூக்கிக்கிட்டு போயிடுச்சான். ஆனா அவர் அதை அடிக்கிறதுக்காக தடிய தூக்கிக்கிட்டு பின்னாடியே ஓடல. நாமதேவ் செய்த ரொட்டியை நாய் தூக்கி கொண்டு ஓடியது. பின்னாலேயே நெய் கிண்ணத்தை தூக்கி கொண்டு ஓடினாராம். பிரபு, நீங்கள் வெறும் ரொட்டியை சாப்பிடக்கூடாது, நெய்யோடு சேர்த்து சாப்பிடுங்கள் என்றாராம். இதைத்தான் மனித நேயம் என்பார்கள். இதைத்தான் மனித சேவை என்பார்கள். அதோட ரஜத் சார், நாங்க சனாதனிகள் தான். ஒரு கருங்கலுக்கு நீங்க குங்குமத்தை இட்டு பாத்தீங்கன்னா நாங்க அந்த கல்லையும் அங்க கடவுளா பாவிக்க அங்க கடவுளே தோன்றுவாரு. நாங்க பாஷாணத்துல உயிரையே பிரதிஷ்டை பண்ணக்கூடியவங்க. அதனால எங்க மேல இந்த குற்றத்தை சுமத்துறது இது அரசியல்லையே ரொம்ப மட்டமான செயல். வாயிலிருந்து வார்த்தை வரலாம், ஆனா அதுக்கு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் வேறுபாடுகள் பாக்குறது கிடையாது. உலகத்துல பல ஜாதி மக்கள் பல இடங்கள்ல அவமானப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நம்ம பூமி தான் அடைக்கலம் கொடுத்திருக்கு. அவன் அந்நியனா இருக்கலாம், இல்ல விரோதியா கூட இருக்கலாம். நாங்க யார்கிட்டயும் பகைய பார்க்கவே இல்ல. விரோதிக்கும் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு குணம் சனாதனத்தை கடைபிடிக்கிற எங்க கிட்ட இருக்குது. அதனால இந்த மோசமான குற்றச்சாட்டை சுமத்துறது மலிவான அரசியல்னு சொல்லலாம். ஆனா இது உண்மையாகாது ரஜத் சார். ஆனா பல பேர் சொல்றாங்க. தமிழ்நாடுடைய சிஎம் ஸ்டாலின் சொல்றாரு, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் சொல்றாரு. உதயநிதி பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கொசு, டெங்கு இதெல்லாத்தையும் நாம எப்படி அழிக்கிறோமோ அதே மாதிரி சனாதனத்தையும் அழிச்சே ஆகணுமா. அட, இலங்கையில இருக்கிறவனால அழிக்க முடியாத இந்த சனாதனம், கம்சனால கூட அழிக்க முடியாத இந்த சனாதனம், அதை இந்த பொடிப்பயலால அழிச்சிட முடியுமா என்ன? சரி, இந்த சனாதன தர்மத்துல வெவ்வேறு ஜாதிகள் இருக்கிறது உண்மைதானே? அதனால சமூகத்தை ஜாதி வாரியா பிரிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும். நாமளே உள்ளுக்குள்ள பிரிஞ்சு நின்னோம்னா, ஹிந்துன்னு சொல்லி பிரிவினைய உண்டாக்கணும்னா நம்மளுடைய நாட்டை நம்மளால ஒன்னா இயக்க முடியாது. நாங்க திடமா இருக்கிறோம், உறுதியா நிக்கிறோம். ஒன்றாக இருப்போம், பிரிவினையை அகற்றுவோம். எங்களை பிரித்து வேடிக்கை பார்ப்பவர்களை நாங்கள் மண்ணோடு மண்ணாக்கி காட்டுவோம். அயோத்தியில் ராமர் கோவிலை. இன்னொரு கேள்வி கேட்க சொல்லலாம். நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி, நீங்க ஏன் சந்நியாசத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் வீட்டை திறந்தீங்க? ஏன் சாதுவா மாறினீங்க? நான் சின்ன வயசா இருக்கும் போதே என்னோட அக்கம் பக்கத்துல நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். அப்போல்லாம் அழகா இருக்கிறவங்க தான் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க தான் நல்லா வாழ்வாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், யார்கிட்ட எல்லா விஷயங்களும் இருந்ததோ அவங்க கிட்ட இல்லாத சில விஷயங்களும் இருந்தது. சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன், அம்மா தன் பிள்ளைய இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெண்மணிய கவனிச்சேன். அவளுடைய டெட் பாடிய ட்ரெயின்ல இருந்து தூக்கி கீழே போட்டிருக்காங்க. அவ வயிறு வேற பெருசா இருந்தது, ஏன்னா அவ கர்ப்பவதியா இருந்திருக்கிறா. அந்த பிணத்தை நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு அனாதை குழந்தைய ஒரு இளம் பெண் பெற்று எடுத்திருக்கிறா. அவளை மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கிறாங்க. ஆனா நாய்கள் அவளை மண்ணுக்குள்ள இருந்து வெளியில இழுத்துச்சு. நானும் அந்த பிறந்த குழந்தையோட உடலை முதல் முறையா அன்னைக்குதான் பாக்குறேன். எனக்கு குழந்தை மனசு பாதிச்சுது. அப்புறம் குருடர்கள் சில பேர் எங்க ஊருக்குள்ள வருவாங்க. அப்போ நான் என் அம்மா கிட்ட போய் கேட்பேன், இந்த குருட்டு பெண்ணுக்கு எதனால ரத்தம் வடியுதுன்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது அது மாதவிடாயின்னு. எனக்கு அப்ப தெரியாது. அதோட அந்த பொண்ணோட உடம்புல துணியே கிடையாது. அப்புறம் அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அது அவளோட கால் வரைக்கும் வடிஞ்சுகிட்டு இருந்துச்சு. நான் எங்க அம்மா கிட்ட அவங்க உடம்புல கட்டி வந்திருக்காமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சேன். அவங்க பணத்தை பிடுங்கிருவாங்களோன்னு பயந்தேன்.
அப்போல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல குருட்டு பிச்சைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, நான் அங்க போய் அவங்களுக்கு பணத்தை எல்லாம் எண்ணி கொடுப்பேன். அதாவது என்னுடைய குழந்தை மனசுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் என் மனசுல கேள்விகள் வந்துச்சு. யார் தான் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா என்னுடைய கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய நிலையில அன்னைக்கு நான் இல்ல. அப்போதான் ஒரு நாளும் வந்தது. நானும் கொஞ்சம் வைராக்கியமா இருந்தேன். எனக்கு ஒரு பிடி டீச்சர் இருந்தாங்க. அவங்களது ஒரு மேகசின் இருந்துச்சு. அது மாசம் பப்ளிஷ் ஆகும். அது எனக்கு கிடைச்சது. அத நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், என் மேல அன்பு செலுத்தினவர், என்னுடைய சகோதரர் இறந்து போனாரு. அப்போ என்னைக்கு ரக்ஷா பந்தன் வந்துச்சோ அன்னைக்கு என் மனசுல வைராகியம் வந்துருச்சு. நான் எல்லா பசங்களுக்கும் ராக்கியே கட்டி விட்டேன். அன்னைக்கு என் கையில வெறும் 55 ரூபாய் இருந்துச்சு. அந்த பணத்தோட நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். நேரா ஹரித்வாருக்கு போனேன். என்னுடைய கேள்விக்கான பதில தேடி அங்க போனேன். யாரு சந்தோஷமா வாழறாங்கன்னு. அப்புறம் என்னுடைய குருதேவரை சந்திச்சேன். அவர் தான் சொன்னாரு, சந்தோஷத்துக்கு அப்புறம் வருத்தம், வருத்தத்துக்கு அப்புறம் சந்தோஷம் அப்படின்னு. ஆனா நீ அதை தேடாத, நீ கடவுளை தேட ஆரம்பி. எனக்கு ஒரு குருதேவர் கிடைச்சாரு. அவர் தான் யுக புருஷர் பரமானந்தர். எந்த பெண்ணுடைய மனசு இவ்வளவு மென்மையா இருந்ததோ, எந்த பெண்ணோட மனசுல இவ்வளவு பாசம் இருந்ததோ, அந்த பெண்மணி எப்படி ராமர் கோவில் கட்டுறதுல பத்ரகாளியா உருவெடுத்தாங்க. ரஜத் சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க சந்தனத்தை கூட அதிகமா தேய்ச்சிங்கன்னா அதுல இருந்து நெருப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னுடைய நாட்டை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க, எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க. நம்ம நாட்டிலேயே நாம அடிமைத்தனமா வாழக்கூடிய அளவுக்கு கூட நம்மள கொண்டு போயிருக்காங்க. என்னுடைய குருதேவர் என்னுடைய மனசுல தேசபக்திய வளர்த்திருக்காரு. தர்மம்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ரஜத் சார் அவர் எங்களுக்கு நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு இது எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு. அவர் சொல்லிருக்காரு, ரிதம்பரா நீங்க காவி உடைய அணியறவங்க, இந்த உடைய நீங்க அணியறதுனால ஒரு சன்னியாசினியா இந்த நாட்டுக்காக உங்க உடலை, உங்க மனச, அதோட உங்க வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கணும். அதனால ரஜத் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பாடங்கள் கிடைக்கல, எனக்கு வேதனைகள் தான் கிடைச்சது. என் நாட்டுடைய வேதனை என் மனசுல இமாலய மலையா நின்னுச்சு. அப்போதான் இந்த இமாலய மலையிலிருந்து சமாதானங்கிற கங்கை பொழிஞ்சே ஆகணும். அதோட எனக்குன்னு சொல்லிக்க என்கிட்ட எதுவுமே இல்ல. சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு போனேன். வாழ்க்கையில மரணத்தையே பார்த்தாச்சு. அதனால எனக்கு மரண பயங்கிறதும் கிடையாது. மரணத்தை நோக்கிதான் எல்லாருமே நகர்றோம். அந்த உணர்வோட நான் வாழ ஆரம்பிச்சேன். அப்போதான் இந்துத்துவாவோட மகத்துவத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம பூமியோட பாரம்பரியத்தோட வாழணும்னு நினைச்சேன். அப்பவும் எனக்கு சில வேதனைகள் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த காரியத்துல நான் ரொம்ப மும்முரமா இறங்கிட்டேன். ஒரு அம்மாவா இருந்தா வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் அன்பை காட்டலாம். அப்புறம் எதிரிகளுக்கு பத்ரகாளியா மாறலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சமயத்துல நான் ரிப்போர்ட்டரா இருந்தேன். உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். ஒரே நாள்ல 22 இடத்துல நீங்க பேசிருக்கீங்க. ஆமா ரஜத் சார், அது என்னன்னா நான் அதிகப்படியா அது என்ன சொல்லுவாங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எப்போ நான் அயோத்தியா போனனோ ரஜத் சார், நான் என்னுடைய உருவத்தையே மாத்திக்கிட்டேன். இப்போ நான் எதையும் கொண்டு வரல, இல்லைன்னா நான் அயோத்தியாவுக்கு எந்த வேஷத்துல வந்தேன்னு நான் இப்போ எல்லாருக்கும் காட்டியிருப்பேன். ஏன்னா என்னால அயோத்தியாவுக்கு நேரா போக முடியாதுங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சு. எல்லாரும் ட்ரெயின்ல உட்கார்ந்துருந்தாங்க. என்னுடைய குருதேவரும் இருந்தாரு. நான் ஒரு பிரிண்டட் சூட் போட்டிருந்தேன். அப்ப எல்லாரும் பேசிப்பாங்க, கோவிலெல்லாம் கட்ட மாட்டாங்க, இது சும்மா வெறும் அரசியல், போலீஸ் என்ன பிடிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நானும் கோவிலுக்கு எதிர்ப்பாவே பேசினேன். அப்ப நானும் சொன்னேன், இதெல்லாம் வெறும் அரசியல், கோவில்லாம் யாரும் கட்ட மாட்டாங்கன்னு. இதை நான் சொல்லும் போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் எழுந்து நின்னாரு. எனக்கு முன்னாடி வந்தாரு. ட்ரெயின்ல நடக்கிறத சொல்றேன். நீ என்ன ஹிந்து பொண்ணா, உங்களுக்கு என்ன சந்தேகமானு கேட்டேன். இல்ல உன்னை யாரோ மயக்கி வச்சிருக்காங்க, நீ பிறந்த மண்ணையே அவமானப்படுத்துற, உனக்கு நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் தெரியணும்னா சாதுவி ரிதம்பராவோட ஸ்பீச்சை கேளுன்னாரு. அப்போதான் உனக்கு சரியான புத்தி வரும்னு சொன்னாரு. அப்போ நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ஸ்டேஷன்ல இருந்து நான் ரொம்ப பாதுகாப்பா வெளியில வந்துட்டேன். போலீஸ்க்கு என்ன அடையாளமே தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் என்னுடைய வேஷத்தை மாத்திக்கலாம் நினைச்சேன். ஏன்னா என்னுடைய பேக்ல 3-4 ட்ரெஸ் நான் ஏற்கனவே வச்சிருந்தேன். பிரிண்டட் சாரி இருந்துச்சு, அப்புறம் தாந்திரிகர்கள் போடுற கருப்பு ட்ரெஸ் இருந்துச்சு, அப்புறம் சல்வார் சூட் இருந்தது, பேண்ட் ஷர்ட், இது எல்லாமே இருந்துச்சு. பெரிய பெரிய போகல் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் வெளியில கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்கேயே என்னோட நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க வீட்லலாம் கூட போலீஸ் ரெய்டு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு முடி நல்ல நீளமா இருந்துச்சு. நான் முடிய நல்லா வெட்டிட்டு ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி மாறிட்டேன். நான் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா போலீஸ்காரங்க சாயங்காலம் வரைக்கும் அவங்க வீட்டுல தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான சாட்சி இதோ இங்க உட்கார்ந்துருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் எப்போ என்னோட வேஷத்துக்கு மாறினேனோ, நான் அங்கேருந்து எப்போ வெளியில வந்தனோ, போலீஸ்காரங்க என்ன சரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரித்தம்பரா, நாங்க உங்களை கைது பண்றோம்னாங்க. ரஜத் சார், அங்க ஒரு போலீஸ்காரன் இருந்தானே, அவன் உடம்ப பார்க்கணும், அவன் அவ்வளவு குண்டா இருந்தான். நான் என்ன நினைச்சேன்னா, எப்படியும் நம்ம மாட்டியாச்சு, ஆனா விழிப்போட இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா கான்பூர்ல இருக்கிறேன். நான் அங்க ஒரு கம்பம் இருந்துச்சு, அதை பிடிச்சுக்கிட்டு எழுந்து நின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு. என்ன பார்த்த உடனே மொத்த மார்க்கெட்டையும் மூடிட்டாங்க. எல்லாரும் கடையோட ஷட்டரை போட்டுட்டாங்க. எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சந்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே ரோடுக்கு வந்துட்டேன். 1.5 மணி நேரம் ரஜத் சார் அந்த இன்ஸ்பெக்டரை அங்க இங்கன்னு அலைய விட்டேன். அவர் மறுபடியும் என் பக்கத்துல வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்ப சொன்னேன், லேடிஸ் போலீஸ கூப்பிடுங்க. அப்போ லேடிஸ் போலீஸ் வர்றதுக்கு டைம் ஆகும். அப்புறம் லேடிஸ் போலீஸும் வந்தாங்க. அப்புறம் மேடம் இதுல ஏறுங்கன்னு சொல்லி ஒரு ஓட்ட வண்டியை எனக்கு காமிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த ஓட்ட வண்டியில எல்லாம் நான் உட்கார மாட்டேன், எனக்கு அம்பாசிடர் கார் தான் வேணும்னு. நான் சும்மா வாக்குவாதம் பண்ணியே அந்த போலீஸ்காரங்களை 2.5 மணி நேரம் காக்க வச்சுட்டேன் ரஜத் சார். அவங்கள சும்மா விடல. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் மனசுல இருந்துச்சு, ஸ்ரீராமருடைய விளையாட்டு இது, அவர் தான் இதையெல்லாம் பண்றாரு. ஸ்ரீராமனின் விளையாட்டை யாரால் தடுக்க முடியும்? உயிரோடு இருந்து விட்டால் அவர் மந்திரம் ஒலிக்கும், இறந்து விட்டால் எனக்கென்று ஒரு சொர்க்கம் இருக்கும். என்னுடைய வேலை ஸ்ரீராமனின் நாமத்தை சொல்வதே, என்னுடைய கடமை அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் கட்டுவதே. பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. அதனாலதான் ராமர் கோவில் விஷயத்துல உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை நீங்க ஸ்டேஜ்ல இருந்து குதிச்சு ஓடிட்டீங்க, போலீஸ் உங்களை தேட ஆரம்பிச்சாங்க. அது வந்து நாக்பூர்ல நடந்த ஒரு சம்பவம். அப்ப என்னோட ஸ்பீச் முடிஞ்சது. அப்ப எனக்கு டைஃபாய்டு வேற. 104 டிகிரி ஜுரத்துல இருந்தேன். நான் ஸ்பீச் கொடுத்ததும் அப்படியே வேர்த்துச்சு, ஜுரமும் குறைஞ்சிச்சு. அப்போ அங்க வாலண்டியர்ஸ் சொன்னாங்க, ரித்தாம்பரி உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னு. அப்போ நான் நேரா ஸ்டேஜுக்கு பின்பக்கமா குதிச்சேன். என் குரு சகோதரிகள் கூட இருந்தாங்க. அவங்க சாக்ஷி சேத்தனா, அவங்க லக்ஷ்மணர், நான் அவங்களோட ராமர். நாங்க அப்போ என்ன பண்ணோம்னா, நாங்க ஒரு ஆசிரமத்துக்குள்ள போய் சைலண்டா ஒளிஞ்சுக்கிட்டோம். அங்க வந்து இந்த விறகுகளோட ஃபேக்டரி ஒன்னு இருந்துச்சு. அப்போ அங்க இருந்த கோணிகளுக்கு நடுவுல போய், அப்போ குளிர்காலம் வேற ரஜத் சார், நானும் சாக்ஷி அக்காவும் அப்படியே உட்கார்ந்து இருந்தோம். அப்புறம் அங்கிருந்து காலையில 3:30 மணிக்கு நாங்க வெளியில வந்தோம். நாங்க அப்படியே அங்கிருந்து நாக்பூர் ஸ்டேஷன் போல, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு லோக்கல் ஸ்டேஷன் ஒன்னு இருந்துச்சு ரஜத் சார். நாங்க அங்க போய் தான் ட்ரெயினை பிடிச்சோம். அப்புறம் அங்கிருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சி ஒரு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ள நான் வந்து வேஷம் மாத்தி போட்டிருந்தேன். ரஜத் சார், இவ்ளோ பெரிய பிரயாணத்துல நம்ம வாஷ்ரூம் போகத்தானே செய்வோம். கூப்பையில இருந்து வெளியில வந்த உடனே ஒரு குரல் கேட்டுச்சு, சாத்வி மேடம். ஆஹா, நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களே. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நான் மறுபடியும் அதே லேடிஸ் கூப்பைக்குள்ளேயே போயிட்டேன். ஆனா அந்த ஆளு அடிக்கடி வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தாரு. யாரோ நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சாக்ஷி கிட்ட சொன்னேன். சாக்ஷி என்ன பண்ணாங்க, மெதுவா கதவை திறந்தாங்க. ஏண்டா குடிகாரா, பொம்பளைங்களுக்கு தொல்லை கொடுக்கறியா, உனக்கு வெக்கமால அப்படின்னு கத்திட்டு கதவை மூடிட்டாங்க. ரஜத் சார் என்ன எந்த ஆளு அடையாளம் கண்டுபிடிச்சாரோ, அவர் என்ன எங்க பார்த்தாரு தெரியுமா? டிசம்பர் 6ஆம் தேதி நான் அவரை ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தேன். அவர் யாருன்னு கேட்டா, அவரு மதிப்பிற்குரிய ராஜேஷ் சிந்தியாவோட அவரோட செக்ரட்டரி அப்படிங்கறது அப்புறம் தெரிஞ்சது. அவர் வந்து சொன்னாரு, சாத்வி மேடம், அன்னைக்கு நீங்க மாறு வேஷத்துல இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன்னாரு. நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் அங்க வந்து உங்க ரூம் கதவை தட்டினேன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க ஏன் சாத்வி மேடம்னு கத்துனீங்கன்னு கேட்டேன். ஆமாமா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு, அம்மா சாத்வி அம்மா, உங்களை விடுங்க, உங்க கூட ஒரு சிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப டேஞ்சரஸா இருந்தாங்க. என்ன பார்த்தே குடிகாரன்னு திட்டினாங்க. நான் சொன்னேன், அந்த நேரத்துல அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு, ஏன்னா நாங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதோட ரஜத் சார், என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. பல வேதனைகள் இருக்கு, பல கஷ்டங்கள் இருக்கு. நான் வந்து முள்ளையும் ஒரு பூவா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ரஜத் சார். எங்களுடைய குருதேவர் எங்களுக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாரு. அதாவது, அநியாயங்கள் நாட்டுல ஜுவாலையா எரியும் போது அந்த நேரம் பிரகலாதனாக மாற வேண்டும்னு. ரஜத் சார், நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் எப்பவாவது வெளிநாட்டுக்கு போனா கூட அங்க வந்து என்ன ஒரு திருடனை பாக்குற மாதிரி தான் எல்லாருமே பாப்பாங்க. சொல்ல போனா ஒரு 9-10 மணி நேரம் வரைக்கும் ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய குருதேவர் சொல்லி இருக்கிறாரு, நாட்டில் அநியாயங்களின் ஜுவாலை எரியும் போது அன்று நீ பிரகலாதனாக மாறியே ஆக வேண்டும். பொய் எத்தனை நாட்களுக்குத்தான் உயிரோடு வாழும்? உண்மையை நீ நாட்டிலே நிலைநிறுத்தியாக வேண்டும். உண்மையை நிலைநாட்ட நான் புறப்பட்டு விட்டேன். பலருக்கு நன்மை செய்ய நான் முடிவெடுத்து விட்டேன். அநியாயம் இப்பொழுது அழிந்து கொண்டு வருகிறது. அவமானங்களை அது தாங்கிக் கொண்டிருக்கிறது.
இரவு பகல் பாராமல் நாங்கள் போராடுவோம். அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்டுவோம். இரவை பகலென்று கூறுபவர்கள் பூமியில் இருக்கிறார்கள். நல்லவர்களுக்கு அவர்கள் தீமை செய்கிறார்கள். நீயோ பரமானந்தரின் அவதாரமாவாய். அநியாயங்களை அழித்து நீ நியாயங்களை நிலைநாட்டுவாய். ராமனின் கோவிலை நீ கட்டி முடிப்பாய். அதனால ஏன்னா எல்லா விதமான விஷயங்களையும் நான் குடிச்சு பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே ஆகல. ஏன்னா குருதேவருடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்குமே உண்டு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேல் கிராமத்துல என்னுடைய வண்டியை மடக்குனாங்க. அந்த வண்டியை அப்படியே ஒரு ஆபத்தான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு போலீஸ்காரங்க தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கேருந்து ஓடிட்டாங்க. அந்த வண்டியை அத்தனை பேர் அட்டாக் பண்ணாங்க ரஜத் சார். அப்புறம் இந்த எலும்புகள்லாம் எனக்கு உடைஞ்சது. அப்புறம் இந்த இடத்துல இந்த காலர் போனும் உடைஞ்சிடுச்சு. என்னுடைய குரு சகோதரர்கள் கூட இருந்தாங்க. என் தலையை பிடிச்சு கார் சீட்டு கடியில என்ன தள்ளி விட்டாங்க. அதனாலதான் நான் அன்னைக்கு உயிர் பிழைச்சேன். கார் கண்ணாடிகள்லாம் உடைக்கப்பட்டது. கண்ணாடி துண்டுகள்லாம் என் கண்ணுக்குள்ள போச்சு. அன்னைக்கு இரவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ரஜத் சார். என்னன்னு சொல்றது, அந்த டிரைவர் தான் பாவம் ரொம்ப புத்திசாலி. காருக்கு முன்னாடி கல்ல போட்டு காரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த இரவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ரஜத் சார். ஃபுல்லா காடு. நாங்க எங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தோமோ அங்கெல்லாம் ஆபத்து எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கூட கிடைக்கல. உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. எந்த வசதியும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் சொல்ல வர்றது, ஸ்ரீராமர் துணை இருந்தா போதும், துணையா நின்னா போதும். அவர் என்னுடைய மனசுல இருக்கிற வரைக்கும் என்னை யாரு என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? ஆனா ரஜத் சார், அந்த காயங்கள் எல்லாம் எனக்கு எந்த வலியுமே கொடுக்கல. நான் பிருந்தாவனத்துக்கும் வந்துட்டேன். ஒரு நேர்மையான மனுஷன் வந்து சொல்றாரு, ரித்தம்பரா நீ பேசுறத நிறுத்திடு. அதோட உன்னை யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்களோ, உன்னை யாரெல்லாம் காயப்படுத்த முயற்சி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கடவுளுடைய தூதன். நீ பேசுறத நிப்பாட்டு. இந்த விஷயம்தான் மனசுக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. நீங்க நம்ம பண்பாட்டை வளர்க்க, நம்ம பாரம்பரியத்தை வளர்க்க, அவ்வளவையே நம்ம நாட்டுக்காக நீங்க உண்மைய பேசுனா, பேசுறதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க அனுபவிக்கிற கொடுமைகள் தான் ஏராளம். அதனால உடம்புல படுற காயங்கள் பெரிய காயங்களே கிடையாது. இந்த மாதிரி சின்ன எண்ணங்களோட மனிதர்கள் செயல்படும் போதுதான் மனசு ரொம்ப புண்படுது. உடம்பு என்ன, அது ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும். என் குருதேவர் சொல்லுவாரு, ரித்தம்பரா இந்த மாயைகள் ஒரு நாளைக்கு அழிந்துவிடும். ஆனால் ராமனின் சத்தியம் நிரந்தரம். அதை நிலைநாட்டத்தான் நீ காலம் பூரா உழைச்சாகணும். நம்ம நாட்டுல இந்த மாதிரி சண்டைகள் நிறைய நடக்குது ரஜத் சார். ராமர் கோவிலின் கலவரங்கள் கோவில் கட்டுறதோட மட்டும் நின்னு போகல. அவங்க நம்ம சித்தாந்தங்களையே அட்டாக் பண்ணிருக்காங்க. எங்க கலாச்சாரங்களை புண்படுத்தி இருக்காங்க. நம்மளோட பரம்பரையில 3 ஜெனரேஷனை நீங்க பாருங்க. 3 ஜெனரேஷனும் லூசரா இருந்திருக்காங்க. லூசர் ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவேன். அவங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்கல. நம்மளுடைய தன்மானத்தை அவங்க கப்பல் ஏத்துனாங்க. ஆனா அதுக்காக நாமளும் சும்மா இருக்கல. நம்மளோட தன்மானத்தை அன்னையில இருந்தே நாமளும் காப்பாத்திக்கிட்டு தான் வரோம். இவங்கெல்லாம் சுயநலவாதிங்க. இவங்க குடுக்கற வேதனைகளை காலங்காலமா நம்ம தாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு முடிவெடுத்துட்டோம். வீரர்களோட பாடல்களை நாம பாடியே ஆகணும். அவங்களுடைய புகழ நாடெல்லாம் நாம பரப்பணும். ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அதையும் நான் சரியா பயன்படுத்திருப்பேன் ரஜத் சார். ஏன்னா மனசுல அந்த எண்ணங்கள் ஓடுது. இந்த இந்தியாவை முழுசா நாம உருவாக்கியே ஆகணும். ரஜத் சார், உங்களுக்கும் நல்லாவே தெரியும், ஸ்ரீராமனின் அருள் இல்லாமல் நம்மால் எதையுமே சாதித்து விட முடியாது. ஸ்ரீராமனின் அருள் இல்லாமல் பாரத பாரம்பரியமும் இருக்காது. உங்க வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள் இருந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படவே இல்லையா? உடம்பு நடுங்கவே இல்லையா? மாட்டிக்கிட்டோமே விட்டுலான்னு தோணுச்சா? இல்ல ரஜத் சார், அது எப்படி இருந்துச்சுன்னா, நதிக்கு முன்னாடி மலை வந்து நின்னாலும் அந்த நதி நிக்காம அது இன்னும் வேகமா முன்னேறிதான் போய்கிட்டு இருக்கோம். அதனால எப்படியெல்லாம் தடங்கல்கள் வந்துச்சோ, நான் ஒரு எரிமலைய போல எல்லாத்தையும் கடந்து கடந்து போய்கிட்டே இருந்தேன். எரிமலையாக நின்றேன். எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு சவாலாகத்தான் இருந்துச்சு ரஜத் சார். ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. சிலதையெல்லாம் என்னால சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு, யூகேல எனக்கு தடைகளை போட்டாங்க. ஆனா மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, ரித்தம்பரா வருவாங்கன்னு. நானும் போயே தீரணுங்கிற முடிவோட இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, ஸ்டேஜ்ல ஏறியே தீரணும்னு. அதனால நீங்க பயத்தை பத்தி கேட்டீங்கல்ல, நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். உயிர் மேல ஆசை இல்லாத ஒரே ஒரு நபரை நீங்க எனக்கு காட்டுங்களேன் பார்க்கலாம். நண்பர்கள் என்று உலகில் வந்துவிட்டால் அவர்களோடு சண்டை இருக்கத்தான் செய்யும். மரணம் என்பது உடையை மாற்றிக்கொண்டு ஓய்வெடுக்கும் ஒரு தருணமாகும்.
வாழ்க்கை என்பது ஒரு விசாலமானது, அது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கலை, அது போலியான விஷயம் இல்லை. மரணத்தை கண்டு அஞ்சுபவனுக்கு இந்த உலகத்தில் வாழ உரிமையே இல்லை. நீங்க இன்னைக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. முதல் முறையா பப்ளிக் முன்னாடி இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயத்தையும் அப்படியே சொல்லிடுங்க. இப்போ ஒரு வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோல நீங்க சொல்றது எல்லாம் அருந்து போகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா? முதல்லயே பிளான் பண்ணப்பட்டதா? இல்ல, எந்த ஒரு பிளானுமே கிடையாது. நீதிகள் நேர்மையா இருந்தா முடிவும் நியாயமா இருக்கும். இது நிதர்சனமான ஒரு உண்மைதான் ரஜத் சார். உதாரணத்துக்கு, ஒருத்தருடைய அப்பாவை நீங்க கொலை பண்ணிடுங்க. அப்புறம் டெட் பாடிய தெரு முனையில கட்டிட்டு தினமும் அத செருப்பாலேயே அடிங்க. அது எங்க சுயமரியாதைய தூண்டுற மாதிரி ஆகுதா இல்லையா? அது சம்பந்தமா விசாரணைங்கிற பேர்ல அன்னைக்கு இருந்த அந்த யூபி கவர்மெண்ட் எங்களுடைய அப்பாவி சேவகர்களை அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க. சரையு நதியே ரத்த வெள்ளத்துல ஓடுச்சு. 2 சகோதரர்கள் எத்தனையோ அப்பாவி மக்களை உயிரோட எரிச்சு அவங்கள அப்படியே சாம்பல ஆக்குனாங்க. சன்னியாசிகள் தன்னுடைய மார்புல குண்டடிப்பட்டு செத்தாங்க. எல்லாரையும் சாகடிச்சிட்டு அந்த சாம்பல்ல ஒரு பெரிய மலைய கட்ட பார்த்தாங்களா என்ன? அப்படி பண்ணிட்டா நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிருமா? ஏன் பண்ணாங்க? சில பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணாங்க. ஆனா நாங்க எல்லாரும் திடமா இருந்தோம். ஸ்ரீராமர் நமக்கு நல்வழி காட்டுவார், அவர் மேல நாங்க முழு நம்பிக்கைய வச்சோம். குற்றவாளின்னு சொன்னவங்களை எல்லாம் கண்டிப்பா ஸ்ரீராமர் விடுதலை செய்வார்னு நம்பணும். அதோட உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ரஜத் சார், எவ்வளவுதான் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நீங்க செஞ்சாலும் நீங்க செய்யறது புண்ணிய காரியமே இல்ல. நீங்க செய்யறதெல்லாம் சாப செயல்கள். இவ்வளவு அநியாயங்களை செஞ்ச நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா என்ன? சொல்லுங்க. போலியான சுவர்கள் என்னைக்குமே நிலைச்சு நிக்காது. சத்தியம்தான் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். இப்போ அற்புதமா ஒரு கோவில் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. 22ஆம் தேதி ராம் லல்லா வராரு. எல்லாரும் கையை தட்டுங்க.